காடை வளர்ப்பில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கீழே போட்டிருந்த பேப்பர் எடுத்தாச்சு. பேப்பர் ரோல் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் எடுத்தாச்சு. இப்போது உமியில் மட்டும்தான் படுத்துட்ருக்கு. இன்னொரு சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கப் செட்டு பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருப்பேன், ஜல்லிக்கல் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டு வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கேன். அதாவது அதுங்களுக்கு ஹைட்டு எட்டுற மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நார்மல் ஸ்டாண்டு. இது வந்து இந்த ஸ்டாண்டு வந்து இப்படி திருப்பி போட்டு வைக்கணும். இப்படி வச்சா ஹைட்டு கரெக்டாக இருக்கும். எதனால் இப்போ ஹைட்டு இந்த மாதிரி தூக்கி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டாண்டு போடாமல் வச்சது. இதில் பாருங்கள், தண்ணி இவ்வளோ இருக்குது. ஆனால் இதில் தண்ணியே கிடையாது. ஃபுல்லாக வந்து உமியாகிட்டு இருக்கு. இப்போ தண்ணி வராமல் எல்லாத்துலேயுமே இது பிளாக் ஆகிடும். சப்போஸ் அதுலேயே லைட்டாக தண்ணி வந்தாலும் இந்த தண்ணியை குடிச்சு தான் இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். அதனால் இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாண்டு கவுத்து போட்டு வச்சிங்கன்னா தண்ணி இது பாருங்கள் நின்றுட்டே குடிக்குது பாருங்கள். ஆனால் இதில் வந்து ஒன்று மட்டும் கீழே கல் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அன்சைஸ் வந்து இருக்கும், சின்னதாக ஒன்று இருக்கும், வளர்ச்சி அடையாத காடெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருந்தே குடிச்சிடும். இப்போ 7 வைக்கிறோன்னா 7 வந்து 1 வந்து கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கல் போட்டு கீழே வச்சுருங்க. இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பர்தா வந்து திறந்து விட்டேன். இந்த பாருங்கள், பர்தா திறந்து விட்டேன். அமோனியா ஸ்மெல் வந்து இல்லை, சுத்தமாக கிடையாது. அமோனியா ஸ்மெல் சுத்தமாக கிடையாது. இந்த மாதிரி 4th டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், எல்லாமே ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். 7 கப்செட்டுக்கும் ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். அது ஒன்று மட்டும் கீழே வச்சுருக்கேன். ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் போட்டிருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்போ ஃபீட் வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு மேலேயே அந்த பிளேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளேட்டுக்குள்ளேயே டர்போ ஃபீட் வச்சுருங்க. ஏன்னா இப்போ அது மேலே ஏறி சாப்பிடுது பார்த்திங்களா, அது வந்து சீச்சி மொத்த தீவனத்தையும் கீழே தள்ளிடும். அதனால் நாளைக்கு அந்த டர்போ ஃபீட் எடுத்து அந்த மஞ்சள் தட்டில் போட்டுட்டு டர்போவில் வந்து ஃபீடு போடுங்க. அது சீச்சி தள்ளினாலும் அந்த எல்லோ கலர் பிளேட்லேயே தான் கீழே விழும். அதனால் உங்களுக்கு ஃபீடு வேஸ்டேஜ்ன்றது குறையும். ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து காடை பற்றின வீடியோ வந்து நம்ம பேஜில் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.